தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணி செய்து அவரை புகழ்வோம். இமானுவேலாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒரே குடும்பமாக சிறப்பிக்க வந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். வியத்தகு ஆலோசராகவும் வலிமை மிகு இறைவனாகவும் அமைதியின் அரசராகவும் விளங்கும் இயேசுவின் பிறப்பு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை காணவும், சாவின் நிழல் சூழ்ந்த உலகில் வசிப்போர் வாழ்வின் ஒளியை பெற்றிடவும் வழிவகுத்தது. நேர்மையாளர்களுக்கு ஒளியாகவும் நேரிய உள்ளத்தோருக்கு மகிழ்ச்சியாகவும் வந்தித்த பாலன் இயேசுவின் வருகை கடவுளின் பேரிடக்கத்தையும் நன்மை தனத்தையும் இன்று உலகிற்கு பறைசாற்றுகிறது. இருள் சூழ்ந்த இந்த இனிய இரவில் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் புன்னகையும் பொங்கிட பாலன் இயேசுவை நம் இல்ல குளிர்களில் மட்டுமல்ல, நம் உள்ளங்களிலும் பிறக்க செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பிறப்பு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தவும், தள்ளாடும் உடல்வாழ்களை உறுதிப்படுத்தவும் நமக்கு ஊக்கமளிக்கிறது. இழந்து போன உறவுகளும் ஏமாற்றம் அடைந்த எதிர்பார்ப்புகளும் புத்துயிர் பெற இறைவனின் இந்த அன்பு பரிசை நன்றியோடு இருப்போம். பிறக்கவிருக்கும் அந்த அமைதி திருமகன் நம் வாழ்வில் புதிய ஒளியையும் லட்சியத்தையும் பெருக செய்ய வேண்டும் என்று வேண்டி இந்த புனிதமான வழியில் இறைமகளாக ஒன்றிணைவோம். ஒரு அற்புதமான ஒரு மறை நிகழ்வு, ஆண்டவர அற்புதமான திருப்பலி மகிழ்ச்சி நிறைந்தனால் நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு அனைத்திற்கும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்தனால். ஒவ்வொருடைய மனிதனுடைய பிறப்பு வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு சரித்திரம், அத்தியாயம். பிறப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதற்கு காரணம் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த பிறப்பு விழாவின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார்.
நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. Every human being, every birth is so important. ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், வளர்ந்துட்டோம், போயிட்டோம் அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை. அதுதான் இன்றைய நாளுடைய பிறப்பினுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு செய்தி நமக்கு கொடுக்கின்ற ஒரு அறைகூவல், ஒரு கட்டளை என்று சொல்லலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பிறப்பினுடைய மகத்துவம், பிறப்பினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பினுடைய மகத்துவம், சிறப்பு, மேன்மை, புதுமை, அற்புதம் இப்படின்னு அடுக்கிக் கொண்டே போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் அனைவரும் ஒன்று இருக்கிறோம். எனவே இந்த பிறப்பை நமக்கு எப்படி நான் பிறந்தேன், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிறக்க காரணம் என்ன, இந்த பிறப்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக நம்மை பிறக்க வைத்த, நம்மை படைத்த, இந்த உலகத்தை படைத்த ஒரு இறைவன் கடவுளே அவரை இறங்கி மனித உருவெடுக்கிறார். அந்த மாபெரும் விழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு முன்னுரையோடு ஒளியின் மக்களாக பாப்பா வாசித்தது போல ஒளியின் மக்களாக dispel the darkness, இருளை அகற்றி ஒளியின் மக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இறைச்சிந்தனையோடு நாம் திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்வோம். தகுதியற்ற நம்முடன், தகுதியற்ற நம்முடைய சொற்கள், தகுதியற்ற நம்முடைய வாழ்க்கையை தகுதி உள்ளதாக மாற்றிக்கொள்ள இதோ இந்த நேரம் நம்மை அழைக்கின்றது. சிந்திப்போம், தியானிப்போம், மனமருந்துவோம், ஆண்டவரிடம் அந்த மன்னிப்பை கேட்போம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் எப்பொழுதும் கவுண்ட் பண்ணவே மாட்டார், எண்ணிக்கையெல்லாம் கொடுக்கவே மாட்டார். நீங்களும் நானும் செய்கிற தியாகம், அன்பு, சேவை தான் அவர் அதிகப்படுத்திட்டே இருப்பார், கவுண்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த ஒரு மனநிலையோட இந்த இறை அனுபவத்திற்குள், இந்த கொண்டாட்டத்திற்குள் நாம் இணைந்து முழுமையாக அர்ப்பணிப்போம். கண்களை மூடுவோம், ஒரு நிமிடம் சொல்லிப்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் தாயை ஏற்றுக்கொள்கிறேன். ஏழை சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடவுள் அவர்களுக்காலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது சகோதரி சகோதரிகளே, நான் தேவனாகியவர்களிடம் எனக்காக இருக்கிறேன். எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, 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 உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தீர். அதனால் இம்மண்டலத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிகிறாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் ஒளி உதித்துள்ளது என்ற இறைவாக்கினர் எசாயாவின் ஆறுதல் மொழிகளை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வழங்குகின்றது. அடிமைத்தனத்தின் நுகத்தடிகள் உடைக்கப்பட்டு அமைதியின் அரசராக ஒரு குழந்தை நமக்கு வழங்கப்பட்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இது பறைசாற்றுகிறது. அந்த பேர் வழியாக கிறிஸ்து நம் வாழ்வில் உதிக்க காத்திருப்போம். இந்த இறைவார்த்தையை தியானிப்போம். முதல் வாசகம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 2-4 மற்றும் 6-7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்துள்ளீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய படியை தகர்ந்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்திருந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி இரவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறாத உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேராலும் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவனின் அருள் நம்மிடையே மனித உருவில் தோன்றியுள்ளதை இன்றைய இரண்டாம் வாசகம் பறைசாற்றுகின்றது.
நம்மை தீமையிலிருந்து மீட்டு தூய்மைப்படுத்தி தமக்குரிய மக்களாக மாற்றவே கிறிஸ்து நம்மிடையே பிறந்துள்ளார். நாம் இறைப்பாற்றோடும் நேர்மையோடும் இவ்வுலகில் வாழ அந்த பாலன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இந்த வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீமுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ் அருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது பயிற்சி பெறுகிறோம். நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமைமிக்க கடவுளுக்கும் மீட்புக்குருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லாம் நெருக்கடிகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியஸ் என்பவர் ஆளுநராய் இருந்த பொழுது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினாலே யோசேப்பும்
தமக்கும் மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடைகளை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டுடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அத்தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். அந்த காலத்திலே நான் படிக்கின்ற வேளையில் கிமு கிபி என்று கூறுவார்கள். இப்ப அந்த மாதிரி சொல்லித்தராங்களா? ஸ்கூல்ல சொல்லித்தராங்க. கிமுனா என்னமா? கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின். நான் குஜராத்ல வேலை பண்றேன். குஜராத்ல கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின் சொல்ல மாட்டாங்க. பிஃபோர் காமன் ஏரா, பிஹைண்ட் காமன் ஏரா. அந்த கிறிஸ்து என்ற வார்த்தையை அவர்கள் அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டார்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஆக்சுவலி முந்தானத்து நான் அகமதாபாத்ல ஃப்ளைட் ஏறி மீனமாக்க ஏர்போர்ட் வந்து இறங்கின உடனே அங்கிருந்து திருசூலம், நிறைய பேர் மெட்ராஸ் போனவங்க தெரியும், அந்த ஏர்போர்ட் வெளியே வந்தோடனே முதல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் வரும். நான் ஒரு 3 பை வச்சிருந்தேன். ஒரு பையை சேர்ல வச்சுட்டு சூட்கேஸை பையன் வச்சு நின்றுருந்தேன். லோக்கல் ட்ரெயின் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால நான் 2 பையனுக்கு ஏறிட்டு அந்த பையன் வச்ச பையன் அங்கேயே போயிட்டு திருசூலத்துக்கு அடுத்து பல்லாவரம், பல்லாவரத்துக்கு அடுத்து தாமரம் சானிட்டோரியம், அதுக்கப்புறம் தாமரம் ஸ்டேஷன் வந்து இறக்கும் போது திடீர்னு ஞாபகம் ஒரு பையன் மிஸ் ஆகும். என்னுடைய நம்பிக்கை சொல்லிச்சு, திரும்ப போவோம், பையன் அங்கேயும் இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப நல்ல மக்கள். நானும் ரொம்ப நாளாக குஜராத்தில் இருந்து கேட்டு போயிட்டேன். அட்லீஸ்ட் தமிழ்நாடு மக்களாக நல்ல மக்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் திரும்பவும் அடுத்த பிளாட்ஃபார்ம் தாண்டி ஏறி திரும்பவும் ட்ரெயின் வச்சு நான் திரும்ப எங்கே போகிறேன்? திருசூலத்துக்கே போகிறேன். திருசூலத்துக்கு போனால் பையன் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பையன் எடுத்து நான் திரும்பவும் தாமரம் வந்து திரும்ப ட்ரெயின் ஏறி விழுப்புரம் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது ஒரு சின்ன கதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இங்கேயும் பார்த்தேன், எங்கள் ஊர்லேயும் பார்த்தேன். ஆண்டுடைய திருவருகை காலத்திற்காக தயாரிப்பதற்காக 4 வாரங்களை தாயார் திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது. அந்த 4 வாரத்துல என்ன பண்ணுவோம்? 4 மெழுகுவர்த்தி ஏற்றுவோம். இந்த ஊர்ல ஏற்றல, எனக்கு பங்கு இல்லை. அதனால பங்கு இருக்கிறத என்ன பண்ணுவாங்க? 4 மெழுகுவர்த்திகளை ஏற்றுவார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்றுவார்கள். அந்த 4 மெழுகுவர்த்திகளுக்கும் 4 பெயர்கள் உண்டு. அதை யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்க கொடுப்பாங்க.
இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்ல நல்லா இருக்கும். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சரி, நானே சொல்லட்டுமா? 100 ரூபாய் பட்சம். ஓகே, முதல் மெழுகுவர்த்தியுடைய பேர் வந்து நம்பிக்கை, ஹோப். இங்கிலீஷ்ல ஹோப், இந்தியில ஆஷா. ஏன்னா ஆஷா இருக்கீங்களா? ஆஷான்ற பேர்னா ஹோப், நம்பிக்கை. ஓகே, இந்தியில ஆஷா. ஓகே, இங்கிலீஷ்ல ஹோப், தமிழ்ல நம்பிக்கை. முதல் மெழுகுவர்த்தியானது நம்பிக்கை என்ற பெயரை ஏற்றுகின்றோம். இரண்டாவது சந்தோஷம், ஆனந்த். இங்கிலீஷ்ல வந்து ஆனந்த். ஆனந்த் பேர் வந்து இந்தியில சந்தோஷம், ஜாய் இரண்டாவது. மூன்றாவது பீஸ், அமைதி, அமைதியின் மெழுகுதிரி. நான்காவது அன்பு, லவ், பிரேம். ஏன்னா இந்த 4 மெழுகுதிரிகளை ஏற்றினார்கள். இந்த 4 மெழுகுதிரிகளும் நமக்கு கற்றுக்கொள்கின்ற ஒரே ஒரு பாடம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் அரசராக, அமைதியின் அரசராக, அன்பின் அரசராக, ஆனந்தத்தின் அரசராக இந்த உலகிற்கு வர இருக்கின்றார். அதைத்தான் இந்த இரவிலே நாம் கொண்டாடுகின்றோம். நான் தொடக்கத்திலே கூறியது போல கிமு கிபி எதை குறிப்பிட்டேன் என்றால், ஆணுடைய பிறப்பு இந்த உலகிலே ஒரு வரலாறு படைத்த பிறப்பானது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல. சில நேரத்திலே எதை பற்றி கேட்டாலும் சில கட்டுக்கதைகளை கூறுவார்கள். இது இப்படி இருந்திருக்கும், அது அப்படி இருந்திருக்கும், அப்படி நடந்திருக்கலாம் என்று. இது கட்டுக்கதை அல்ல, இது வரலாற்றிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இதை ஏன் நான் மிக தெளிவாக சொல்றேன் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அந்த காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் எப்ப நடந்துச்சு? there is a time, ஒரு நேரம் இருக்கிறது. எந்த இடத்தில் நடந்தது? பெத்லகேமில் நடந்தது. எப்பொழுது நடந்தது? கொரோனியோஸ் கவர்னராக இருக்கும்போது நடந்தது. எவ்வாறு நிகழ்ந்தது, எதையெல்லாம் நீங்கள் கண்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பானது ஒரு வரலாற்றிலே இடம்பெற்ற பிறப்பு. வரலாற்றை பற்றி பேசுறது போர் அடிக்கும். ஏன் சொல்லுங்க? 1917 நடந்துச்சு, 1930 ஃபாதர் இதை மனப்பாடம் பண்ணி செத்து போயிடுறாங்க. வரலாற்றுடைய தேதி முக்கியம் அல்ல, அது எவ்வாறு நடந்தது, ஏன் நடந்தது, அது நடந்ததால் இன்று என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வரலாறு தான். உங்க வாழ்க்கை வரலாறு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னைக்கு புதுக்குழி போட்டிருக்காங்க, ஒரு வரலாறு. நாளைக்கு இந்த புடவை பார்த்து, இந்த புடவை எப்ப எடுத்தது? இது கிறிஸ்துமஸ் எடுத்தது ஃபாதர். இது ஒரு வரலாறு. அந்த வரலாறை ஒவ்வொரு நாளும் நாம் படைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதனாக பிறந்தார். அது ஒரு வரலாறு. அந்த வரலாற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்குகிறோம். இது நம்பிக்கையின் வரலாறு. இரண்டாவது நற்செய்தி நான் உங்களுக்கு கூற அழைக்கப்படுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு வயதான பாட்டி இருந்தால், அந்த ஊர் அரசர் அவருடைய ஒரு ஆசை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் மாறு வேடம் அணிந்து அந்த ஊர்ல ஒவ்வொரு குடும்பமாக போய் பார்த்து அவங்க என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் மாறு வேடத்துல போவாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பாட்டியுடைய வீட்டுக்கு போறாரு, பார்க்கிறாரு. இந்த பாட்டி தனியா வாழ்றாங்க. புருஷன் இல்லை, அவங்க பிள்ளைங்க யாரும் இல்லை, மருமகள் சண்டை போறதுக்கு யாருமே இல்லாதனால அந்த பாட்டி தனிமையில வாழறதுனால இந்த அரசர் அந்த பாட்டியுடைய வீட்டுக்கு போய் பார்க்கிறாங்க. அந்த பாட்டி பேசும்போது என்ன சொல்றாங்க, நான் தனியா தான் இருக்கிறேன்ப்பா, என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை, அதனால நீங்க என்னை வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாட்டிக்கு இவர் அரசர் என்பது தெரியவில்லை. அந்த அரசர் இவங்களை பார்த்துட்டு போயிடுறாரு. அந்த பாட்டி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு போயிடுறாரு. அவர் போகின்ற பொழுது அவருடைய மனதில் போட்டுக்கிட்டது, நான் ஏன் ஊரா போகணும், இடமா போகணும், இந்த பாட்டி கிட்டே தினமும் போய் இந்த பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசி வருவோம், அதுதான் நான் செய்யற முக்கியமான ஒரு நிகழ்வு என்று அந்த பாட்டி வீட்டுக்கு தினமும் போகிறார். தினமும் போறாரு, பேசுறாரு, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு அவர் போயிடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அரசுக்குள்ளே ஒரு ஆறுதல், ஒரு ஆனந்தமான நிகழ்வு என்று சொல்றாரு. இந்த பாட்டிக்கு நான் யார் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்ப அந்த நாள் போயிட்டு அந்த பாட்டியை பார்த்து, பாட்டி நான் யாரும் உங்களுக்கு தெரியுமா கேட்கிறார். தெரியாதியப்பா அப்படின்னு சொன்ன உடனே, நான்
நான் தான் இந்த நாட்டுடைய அரசர்களுடைய மாறுவிடத்தை கழுறாரு. பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப பூரிப்படைஞ்சு, ஐயோ சாமி நீ என் வீட்டுக்கு வந்திருக்கியா, நீ அரசனா இருக்கே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா, நீ இங்கே இருப்பா, நல்ல சுவாமி கை பிடிச்சி அந்த பாட்டி கழுவுறாங்க. அப்ப இந்த அரசன் என்ன சொல்றாரு, பாட்டி நான் இந்த நாட்டோட அரசன், உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன வேணுமோ கேளுங்க நான் செய்யறேன் சொன்ன உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, அரசனா இருக்கிற நீ என் வீட்டுக்கு வந்து அதுவே பெரிய கொடை. இது அந்த பாட்டியுடைய அனுபவம். கடவுளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகில் வந்தார், அதுவே மிகப்பெரிய கொடை. அல்லேலூயா, அதுவே மிகப்பெரிய கொடை. அதை விட கொடை நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய கொடை. வரலாற்று இயேசு கிறிஸ்து மனிதனாக நம்முடைய பாவங்களை கழுவ, நாம் படுகின்ற குற்றங்களையும் குறைகளையும் கண்டு நமக்காக மனிதனாக பிறந்தார். அந்த மனித பிறப்பானது நமக்கு எதை கொடுக்கின்றது? இதுதான் முக்கியமான மூணாவது பாயிண்ட் நான் சொல்ல வருது. என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் தூதுவராக இந்த உலகில் இருந்தார். இந்த வருஷம் ஃபுல்லா நாம நம்பிக்கையின் ஜூபிலி ஆண்டு கொண்டாடுறோம். ஏன்னா ஜூபிலி இயர் ஆஃப் ஹோப், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். அந்த நம்பிக்கையின் தூதராக நாம் வாழும் பொழுது நம்பிக்கை மிக மிக முக்கியமானது இந்த உலகிலே. நம்பிக்கையிலான நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியாது. நான் ஒரு சில உதாரணம் சொல்றேன். சில பேர் சொல்றாங்க நம்பிக்கை என்ன பாரு, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் 8வது 9வது படிக்கும் போதெல்லாம் ஒரு நாடகம் வரும். இப்பெல்லாம் என்ன நாடகம் வரும் தெரியல, டிவியில் அதிகமாக டிவிலாம் பார்க்கறது. முதல்ல பார்க்குறப்ப ஒரு நாடகம் வரும், நம்பிக்கை. நாடகத்தின் பேரே நம்பிக்கை. அந்த நாடகம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு பாட்டு வரும், நம்பிக்கை 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 இல்லை என்றால் வாழ்வில்லை. அப்படி ஒரு பாட்டு ஒரு கேள்விப்பட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? இல்லையா நாடகம் பார்த்துட்டியா? இந்த பாட்டு அந்த நாடகம் தொடங்கும் போதே வரும். அந்த நாடகத்தை பார்க்கும்போது யோசிப்பு, என்னடா இது? அந்த பாட்டு நீங்க பேசி கூகுள் பண்ணி பாருங்க யூடியூப்ல. நம்பிக்கை நாடகத்துடைய இன்ட்ரோ, ஏன்னா மியூசிக் இன்ட்ரோ, இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு சாங் வரும். அந்த பாட்டு நீங்க கேளுங்க, அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டு நான் கேட்கும் போது தான் யோசிப்பேன், நம்பிக்கைனா என்ன அப்படின்னு யோசிப்பேன். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் தூதுவராக இந்த உலகில் வந்தார். எல்லாம் பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா? பேங்க்ல காசு இருக்குதா இல்லையா? நீங்க மட்டும் அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணை கட்டி கொடுத்தாமே அதனால கொஞ்சம் பேங்க்ல போட்டு வச்சுக்கிற சாமி சொல்லுவாங்க. வச்சிருக்கீங்களா? அந்த நம்பிக்கை தான் உங்களை பேங்க்ல பணம் வைக்க சொல்லுது. நாளைக்கு பேங்க் கூட்டிட்டு நமக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல, மூட மாட்டாங்க. நம்பிக்கை இருக்கு, அந்த பேங்க் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த பேங்க்ல காசு வைக்கிறோம். நகை வாங்கி போட்டுக்கிற யாரும் தடவை வளர்ந்து நம்பிக்கை இருக்குது. கறி நாளைக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கலாம், நிம்மதியா கறி கிடையாது. சோ நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையினாலே நடக்கின்றது. நாளைக்கு உயிரா இருப்பது தெரிஞ்சாதான் நீ வீட்டுல காசு வந்திருக்க. நீ நல்லா இருக்கிறது தெரிஞ்சுதான் நீ கோயிலுக்கு நான் என்ன பண்ண. சோ நம்பிக்கை தான் மிக மிக முக்கியமானது. நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வை நாம் எளிதாக வாழ முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் கடவுளாக நமக்கு வருகின்றார். நம்மையும் நம்பிக்கையின் தூதுவராக மாற அழைக்கின்றார். அதனால் ஏழைகளுக்கு நம்பிக்கையாக, நோயுள்ளவர்களுக்கு நம்பிக்கையாக, துக்கத்தில் இருக்கிற நம்பிக்கையாக, தோல்வியில் நம்பிக்கையாக நாம் ஒரு நம்பிக்கையின் தூதராக மாற வேண்டும். கடவுள் நம்பிக்கை தூதராக நம்மை மாற அழைக்கின்றார். 4வது நற்செய்தி இந்த பிரசங்கத்தின் வழியாக நான் சொல்லும்போது, பயப்படாதீர்கள், ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் ஒரு நற்செய்தி அறிவிக்கின்றேன். பேரிருளில் இருந்த மக்கள் ஒரு ஒளியை கண்டார்கள். அந்த ஒளியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்பிக்கையூட்டும் ஒளி, நற்செய்தியின் ஒளி, அமைதியின் ஒளி, அன்பின் ஒளி. அந்த ஒளி நம்முடைய வாழ்விலே ஒளிர இங்கு வந்திருக்கிறார். அந்த ஒளியை பெற்றவர்களாக, அவனுடைய கிருபையை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். என்னுடைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்பிக்கையின் வாழ்வை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் வரும்,
கிறிஸ்துமஸ்க்கு போவோம். அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் வரும், புது துணி எடுப்போம், கிறிஸ்துமஸ்க்கு போவோம். அப்ப ஆண்டுடைய வருகை 2025 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் கொண்டாடும் இந்த வேளையிலே நம்முடைய விசுவாசம் சொல்வது ஆண்டவர் 2ஆம் முறை வருவார். யாராவது நம்புறீங்க? எல்லாரும் நம்புறோம், அதனால தான் கோயில்ல இருக்கோம். ஆண்டவர் 2ஆம் முறை வருவார் என்று நாம் நம்புகிறோம். அந்த 2ஆம் முறை வரும் பொழுது அவர் ஏழையாக வர மாட்டார், மாட்டுக் கொள்வதிலே பிறக்க மாட்டார். இப்ப நம்ம செய்யற எல்லா இதையுமே நம்ம ஆண்டவர் இப்படிதான் வந்தார், இப்படிதான் பண்ணார், அந்த மாதிரி வர மாட்டார். 2ஆம் வருகை மிக மோசமானதாக இருக்கும். அவர் ஒரு நீதி அரசராக வருவார், சிம்மாசனத்திலே வீற்றிருப்பார். யாரெல்லாம் நல்லது செய்கிறார்களோ அவர்களை வலது பக்கம் வைப்பார், யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ இடது பக்கம் வைப்பார். வலது செய்வர்களை என்ன செய்வார்? தன்னுடைய விண்ணக ஆட்சியை ஏற்றுக்கொள்வார், மற்றவர்களை நரகத்திலே தள்ளுவார். அது எப்ப வரும் யாருக்குமே தெரியாது. Evil come like a thief. அவர் ஒரு திருடனை போல அறிவிக்காமல் வருவார். அந்த வருகைக்காக நம்மை நாமே தயாரிக்க ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து பிறப்பு திருவிழாவானது அதைத்தான் நமக்கு சுற்றி காட்டுகிறது. அந்த வரலாறு நிகழ்ச்சி கொண்டாட வந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு ஏழையாக மாட்டுத் தொழுவத்திலே கன்னிமரியால் யோசேப்பின் மகனாக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார். அவர் நீதிபதியாக வருவார். அந்த நீதிபதியை நிற்பதற்கு நான் தகுதியுள்ளவனாக வாழ வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நமக்கு சுற்றி காட்டுகிறது. ஏனோதான நான் வாழ்க்கையை வாழ்கிறேன், வாழ்ந்துவிட்டு சென்றால் நாம் அமைதியின் தூதர்களாக வாழ முடியாது, அன்பின் தூதர்களாக வாழ முடியாது, பொறுமையின் தூதர்களாக வாழ முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் ஆனது ஒரு வரலாற்றை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் வரலாற்றின் வழியாக இந்த வரலாறு எனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகில் பிறந்தார். நானும் மனிதனாக இந்த உலகில் இருக்கிறேன். நான் படுகின்ற துன்பங்களையும் ஆண்டவர் இயேசுவும் அனுபவித்தார். ஆண்டவர் எனக்காக மரித்தார். ஆண்டவர் என்னை மீண்டும் அழைத்துக் கொள்வார். அவர் அழைக்கும் போது நான் அவரோடு செல்ல தகுதியாக இருக்க வேண்டும். அந்த தகுதியை பெற நாம் ஒவ்வொருவரும் அமைதியின், நம்பிக்கையின், அன்பின் தூதுவராக மாற வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவானது நாம் கற்றுக் கொடுக்கின்ற பாடம், நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையின் தூதராக மாற நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். இந்த திருப்பலியை தொடர்ந்து நம்பிக்கை தூதர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ மாற ஆண்டவருக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சமுதாயத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறப்பாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, சமுதாயத்திலே, ஊரிலே, நாட்டிலே ஆண்டவர் இயேசு மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற ஆசையோடு ஜெபங்களோடு நாம் திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.
faith, hope and trust. அதுதான் இன்றைக்கு நம்முடைய அருமையான தந்தை அவர்கள் மிக அழகாக தெளிவாக நம் இதயத்தை பதித்திருக்கிறார். faith, hope and trust. விசுவாசம், எதிர்நோக்கு, hope, trust, கிடைத்துவிடும் என்ற உறுதியான நம்பிக்கை. இது மூன்றும் நம்முடைய உடலுக்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு, நம் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளி. உறுதியுடனே நம்புகிறேன் என்ற விசுவாச அறிக்கையும் நாம் அறிக்கை செய்துவிட்டோம். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு, இந்த அன்போடு, இந்த எதிர்நோக்கோடு நம் வாழ்க்கை என்ற பயணத்தை வரலாற்று நிகழ்வாக மாற்றி அமைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்றார் வாய்ப்பு. இந்த சிந்தனையோடு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன அந்த உடனே இயேசுவை நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் பாதம் நம் வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், அவர் பெயரும் வியத்தகு ஆலோசகர் என்ற இறைவாக்கு சான்று பகலும் எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இருள் சூழ்ந்த இவ்வுலகில் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் விண்மீன்களாக திகழவும், நற்செய்தியின் விழுமியங்களாக வாழ்ந்து காட்டவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காகவும் அமைதிக்காகவும் சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் ஒளி உதித்துள்ளது என்ற வாக்கிற்கேற்ப உலகெங்கும் அமைதி நிலவ மன்றாடுகிறோம். விண்ணக தூதர்கள் பாடிய அமைதியின் கீதம் மையமெங்கும் ஒலிக்கவும், உலக தலைவர்கள் போர் மற்றும் வன்முறைகளை கலைத்து நீதியோடும் மனித நேயத்தோடும் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு சமூகத்திற்காகவும் நற்செய்தி பணிகளுக்காகவும் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற வானதூதரின் வார்த்தைகளை ஏற்று என் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, துறவியர், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பியங்கள் மற்றும் பக்த சபையினர் அனைவரும் ஒருபடப்பட்டு உமது பணியை செய்யுமாறு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எளியோர் மற்றும் துன்பொருவருக்காக மாட்டுக் கழுவத்தில் எளிமையின் வலிமையாய் பிறந்த இறைவா, வீரற்றவர்கள், அகதிகள், வறுமையில் வாடுவோர் மற்றும் தனிமையில் தவிப்போர் அனைவரையும் உம் ஆறுதலின் கரங்களால் அரவணைத்தருளும். இந்த திருநாளில் மகிழ்ச்சி அவர்களது வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணை வாழ்விற்காக தீவிர தொட்டியில் கிடத்தப்பட்ட பாலனை போற்றி புகழ்ந்த இடையர்கள் போல நற்கருணை என்னும் மறைப்பொருளில் வீற்றிருக்கும் உம்மை ஆராதிக்கும் ஆழமான விசுவாசத்தை எங்களுக்கு தந்தரலும். நாங்கள் உமது பிறப்பின் செய்திகளை வெறும் வார்த்தைகளால் அன்றி எமது வாழ்விலும் பிறரோடு பகிர்ந்து வாழ அது தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும்.
அன்பு சகோதரமே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்பு கொடுக்கின்ற உன்னதமான பலி, அன்பின் பலி, நம்பிக்கையின் பலி, எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படிச்சுவீங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும், எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே அருளையும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானாரிடம் மறை நிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் வழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாத வங்கியுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் பழமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்வரித்து பாடுவதாவது. மகா பரிசுத்தமான நேரம், உன்னதமான நேரம். முழங்கால் பட்டு இருகரம் கூப்பி கண்களை மூடி
இறைவனுடைய பிரசனத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவன் நம்முள் எழ இருக்கிறார், வர இருக்கின்றார். அந்த உறுதிப்பாடோடு நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்கள், நம் வேலை, நம் பணிவாழ்வு அனைத்தையும். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மையை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் செயலாற்றல் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமுமாகவும் இவை மாறுவனவாக பரித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவருந்திய பின் தம் மகிமை நிறைந்த திருக்கரங்களால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறை புகழ் கூறி வாழ்த்துரைத்து
சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உன் திருமகனையும் படிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நிறைவு வருகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எழுமை வேண்டுகின்றோம். இப்பலியினால் நீ உடற்கழிய திருவிழமானே. இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறாங்க. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாகுவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாற்றுமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை போற்றுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகெங்கெல்லாம் அமைதியையும் மீட்பையும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் கலிஸ்டோ, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்தருளும். நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களையும் கனிவுடன் செய்து சாய்த்தருளும். சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஒன்று கூடி செல்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்தருளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும், சிறப்பாக எங்கள் குடும்பங்களிலே மறித்த அனைத்து ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது ஆட்சியில் கனிவுடன் அவர்களை ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு மாற்றில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். ஏ
நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வர வேண்டும் என்று செபிப்போம். இவர்களுடைய வென்று எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வந்தாடுகிறோம். உமது இறக்கத்துடன் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாவொரு கண்ணீரும் கலக்குவதில் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் எமிப்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடித்திருட திருவுளம் கொள்கிறாங்க என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செலவில், இதோ உலகில் பாவங்களை போக்குகிற உன்னத கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம் அன்றாட வாழ்வில் நம்மை நேசித்து நம்மோடு பயணிக்கின்ற இயேசு இவருடைய அற்புதமான இறை திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
இறங்கிட வந்திடுங்க வருகவே உறவாகவே வருகவே நிறைவாழ்வையே வருகவே உறவாகவே வருகவே நிறைவாழ்வையே மன்னகவின்று மகிழ்ந்து மன்னவன் முன்வரவா விண்ணகவின்று மலர்ந்து விண்ணவனும் பிறவா மாமரை வயிற்றில் உதித்துமே மனுக்குலத்தின் மகனானாய் மாடடை குடியில் பிறந்துமே மனுக்குலத்தின் விருந்தானாய் மனுக்குலத்தின் மகனானாய் மாடடை குடியில் பிறந்துமே மனுக்குலத்தின் விருந்தானாய் புதிய பாதைகள் வழிவகுத்து மனிதரை மீட்டவரே புண்ணிய பூமியில் பிறந்தாயோ விண்ணக இறைமகனே வருகவே உணவாகவே வருகவே நிறைவாழ்வையே வருகவே உணவாகவே வருகவே நிறைவாழ்வையே மன்னகவின்று மகிழ்ந்து மன்னவனும் வரவார் விண்ணகவின்று மகிழ்ந்து விண்ணவனும் பிறவார் எங்கிடும் மனதில் மழையாக பாசமலை பொழிகின்றாய் வாழிடும் நெஞ்சில் விளையாக அன்பினையே விளக்கின்றாய் மழையாக பாசமலை பொழிகின்றாய் வாழிடும் இன்ப துன்பங்கள் பங்கெடுக்க மண்புருவானாயே இம்மானுவேலாய் என்னோடு நிரந்தரமானாயே வருகவே உணவாகவே வருகவே நிறைவாழ்வையே வருகவே உணவாகவே வருகவே நிறைவாழ்வையே மன்னகவின்று மகிழ்ந்து மன்னவனும் வரவார் விண்ணகவின்று மலர்ந்து விண்ணவனும் பிறப்பார் ஒன்று காலனாய் பிறந்தவரே எங்கிரு விழிகள் ஏங்கிடுமே நெஞ்சு கரங்களால் அடிப்பவரே நெஞ்சம் இறங்கிட வந்திடுக வருகவே உணவாகவே வருகவே ஆனந்த
இறைவா வாராயோ 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 உள்ளத்திலிருந்து வாராயோ அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து ஆனந்தம் தந்திடும் இறைவிருந்து இறைவன் இயேசுவின் வழியிருந்து நீங்காத அன்பின் நினைவு இது. என்னில் வாழ அன்பில் ஆழ என்னை தேடி வந்தாயே உலகம் வாழ உயிர்கள் வாழ உணவின் வழியில் வந்தாயே மழைத்துளி மண்ணில் விழுந்திடும் போது நிலவான பலனை தருவது போல நீயும் எங்கில் வந்தாயே நிஜமாய் நினைவே நிலவாக வழியும் நிலையும் நிலையாக கடிதம் கருவே நிலையாக வழியும் வாழும் உன்னை மாறி உறவே நிலைமை வாராய் வாராயோ இறைவா இறைவா வாராயோ வாராய் வாராயோ உள்ளத்திலிருந்து வாராயோ வாராய் வாராயோ இறைவா இறைவா வாராயோ வாராய் வாராயோ உள்ளத்திலிருந்து வாராயோ. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மெய்மையான உறவுகளால் நாங்கள் அவரது பின்னக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய சிறப்பாசை பெற்றுக்கொள்ள வணங்குவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சியில் பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்புதரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையூறுகளுக்கு நம் வானக தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்தில் அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலியை நிறைவேற்று.
மகா பரிசுத்த இருதயமே, மரியாதை மாசுத்த இருதயமே, திருக்குடும்பத்தின் தலைவராக சூசியப்பலே, இறைவனின் அந்நியாக படித்த கண்ணிமரியமாலே, குடும்பங்களில் சிகரமாக புரிந்த அந்தோணியாரே, எங்களும் பாதுகாவலே, எங்களும் மாதாவே, எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களை புனிதர்களே, இயேசு மரி சூசை, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் புகழ், இயேசுவின் நன்றி, மரியே வாழ்க, உறுப்புகள் என்று வாழ்க.